என் அன்புக்குரியவர்களே, அவரிடத்தில் எவ்விதமான மாறுதல் இல்லையா, வேற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லல, வேற்றுமையின் நிழல் கூட இல்லையா அவர்கிட்ட. நான் கர்த்தர், முடிங்க, நான் மாறாதவர். கையை தட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சார், இது மரக்கட்டை. அதான் ஊழியக்காரர் சொன்னாரு, இது மரக்கட்டை. நான் தொட்டாலும் மரக்கட்டை தான். ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறவன், ஒரு கொலகாரை வந்து தொட்டாலும் இது மரக்கட்டை தான். ஏன்னா இதோட கேரக்டர் இதுதான். நல்லவன் தொட்டாலும் மரக்கட்டை, கெட்டவன் தொட்டாலும் மரக்கட்டை, சின்ன பையன் தொட்டாலும் மரக்கட்டை, பெரிய ஆள் தொட்டாலும் மரக்கட்டை. கர்த்தர் சொல், நான் அன்பாகவே இருக்கிறேன். நல்லவன் தொட்டாலும் நான் அன்பு தான், கெட்டவன் தொட்டாலும் நான் அன்பு தான். நான் கர்த்தர், நான் மாறாதவர். தேவன் உங்களுக்கு வியாதியை தருகிற தேவன் அல்ல. தேவன் உங்களுக்கு பிரச்சனையை தருகிற தேவன் அல்ல. தேவன் உங்களுக்கு தண்டனை தருகிற தேவன் அல்ல. உங்கள் தண்டனையை தான் சிலுவையில் அவர் வாங்கினார். அதான் பைபிள் சொல்லுது, பிரம்பை கையாடவன் தன் மகனை பகைக்கிறான். அதோட முடிச்சிடறான். அடுத்த வசனத்தை வாசி, தொடர்ந்து வாசி. அவன் மீது அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே சிட்சிக்கிறான். எப்படி? பிரம்புல கொடுக்கிறது தண்டனையா, அன்புல கொடுக்கிறது தான் சிட்சையா. அப்ப அந்த அன்பு வரும்போது அந்த லவ்வே அவனை வந்து என்ன செஞ்சிருந்தான், சரி பண்ணிடுதுன்றான். அவனை ஏற்கனவே சரி பண்ணிடுது. சிலுவையில் அவர் வாங்கின அடியினாலே நாங்கள் ஏற்கனவே சரி செய்யப்பட்டோம் அந்த அன்பினாலே. அப்பா என்றால் முதல் பாயிண்ட், உங்க வாழ்க்கையில உங்களை கஷ்டப்படுத்துகிற எதையும் ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு தரமாட்டான் அப்படின்றது உண்மைனா நீங்கள் கடவுளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க. கடவுள் ரொம்ப சிம்பிளான லாஜிக்குங்க. கடவுள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பர்சனுங்க, சிம்பிளான ஒரு கேரக்டருங்க. அப்பா தாங்க கடவுள். அது அடிக்கடி முன்னாடியே கர்த்தர் என்று சொல்லுவார், வந்து தேவன் வந்து உனக்கு அப்பாவாக இருக்காரு அப்படி நினைக்காரா? உங்கள் அப்பா தேவனாக இருக்கிறாரு, உங்கள் அப்பா கடவுளாக இருக்கிறார். சும்மா அப்பா அப்பா அப்பான்னு வாயில் சொல்கிறே இல்லை. நீ ஆண்டவரேன்னு கூட ஜெபத்தில் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் மனசில் உண்மையான அன்பை பேசுகிறேன் நான். ஒரு அப்பாவை புரிந்து கொள்கிற மனநிலை. தேவனேன்னு கூட நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம், உடனே அன்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்பான்னு நீங்கள் சொல்கிறனால தான் அன்புன்னு கிடையாது. நீ எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் மனசில் அவரோட ஹார்ட்டு தெரிஞ்சால் போதும். இந்த பூமியில் பரிபூரண ஜீவன் உங்களுக்குள்ளே நிரம்பும். நித்திய ஜீவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சு இந்த பூமியில். தி ஹெவன் ஆன் எர்த் லைஃப் ஸ்டைல் இங்கே வந்துடும். நீங்கள் வேணாலும் பாருங்களேன், உங்கள் அப்பாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது பிதாவாய தேவனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வாரமே உங்களை சுற்றி சூப்பரான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறையான பலவீனங்கள் எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு ஜக்கால் 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 வெளியேறி இயேசு நாமத்தில். ஏன்னா அது பிதா கொடுக்காதது இயேசு நாமத்தினால. இரண்டாவது விஷயம், அவர் நல்லது. முதல் விஷயம், நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி தர்ற தேவன் இல்லை, நல்லதை மட்டுமே செய்கிற தேவன். அதான் கிருபை சொல்லுது, அவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். தாவீது சொன்னார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு கர்த்தர் நல்லவர்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. எதுக்கு? அவர் நல்லவர்னு. ஏன் சார் ஒரு கெட்டவனை கூட்டு நிப்பாட்டி வச்சு நல்லவன் நல்லவன் சொல்றதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். கடவுளவே நல்லவன் நம்ப மாட்டேன்றான், அதுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் 2 மணி நேரம் பண்ணுறேன். ஒருத்தர் 6 மாதம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு மெட்ராஸில், கர்த்தர் நல்லவர்னு. 6 மாதம் அவர் பிரசங்கம் பண்ணியும் இவன் அவ்வளோ நல்லவரா அப்படின்றான்னா இவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்திருக்கணும், எவ்வளோ விதைச்சிருக்கான் உள்ள. பிசாசு ஊழியர்கள் மூலமாய் வலுவான விஷ விதைகளை விதைச்சிருக்கிறான். அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் நல்லவன் சொன்ன நம்ப முடியல. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் எல்லா பரமபிதா நடாத நாட்டெல்லாம் புட்டிங் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இயேசு நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன். அம்புட்டு சேஞ்சும் அடியில் விழுகிற சேஞ்சில் குரோமோசோம் சேஞ்ச். நான் கேட்குறேன், பழைய ஏற்பாட்டில் யூதன் வாங்கின அடி மாதிரி எவனாச்சும் வாங்கியிருப்பாங்களா? பூமியே பிளந்து ஃபுல்லாக உள்ளே போயிருக்காங்களாம். நேராக டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் டு ஹெல்லு, பாதாளம். செத்து தானே பாதாளம் போவ. ஒரே ஒரு டீம் மட்டும் உயிரோடே போயிருக்கு, ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுகிற டீம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆமாம் என்ன பாவம் பண்ணாலும் செத்து நீ நரகத்துக்கு போயிடுவடா, ஒரு ரட்சிக்கப்படாதவனா இருந்தா. ஆமாம், ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுனா உயிரோட நரகத்துக்கு போயிடும் நீ, அங்கே போய் செத்துக்கன்றவன். இப்படிலாம் பழைய ஏற்பாட்டில் வாங்கப்பட்டிருக்காங்க சார். ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்காங்க சார். வாதை வந்திருக்கு, வியாதி வந்திருக்கு, இப்போ எல்லாமே வந்திருக்கு. திருந்துனானா? அதான் கேள்வி. அல்டிமேட் ரிசல்ட் என்ன? இதெல்லாம் அப்படியே நடக்கிறதுக்கு அனுமதிச்சார். பிசாசு தான் செஞ்சான். நேற்று பார்த்தோம், பிசாசோட வேலை என்ன, துரைத்தனங்களே அதிகாரம்னா பிசாசு தான் இந்த மக்களை ஃபுல்லாக அடிச்சிருக்கிறான் கட்டளையை மீறும்போது.
நீங்கள் கட்டளையை மீறும்போது அடிக்கிறவெல்லாம் பிசாசு. அதுக்கு அவனுக்கு என்ன துரைத்தனம் இருந்துச்சு, என்ன அதிகாரம் இருந்துச்சுன்னா 10 கட்டளை. இந்த 10 கட்டளைகளை வச்சுக்கிட்டு தான் அவன் மக்களை அடித்தான். ஆனால் மக்கள் என்ன நினச்சாங்க, நம்ம தப்பு செஞ்சாலும் கடவுள் அடிக்கிறார் நினச்சாங்க. ஆனால் பிசாசு அடித்தான். அடிக்கிறதுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது துரைத்தனமும் அதிகாரமும் அவனுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எதன் அடிப்படையிலே? கையெழுத்திலே. பிதா எழுதி கொடுத்த அந்த கட்டளைகள் நின்ற கையெழுத்தை கையில் வச்சுக்கிட்டு அடித்தான். அதைத்தான் கொலோசியரில் பவுல் எழுதுறாரு, அந்த கையெழுத்தை நமக்கு நடுவில் இராதபடி அவர் குலைத்து அந்த பிரமாணங்களை அழித்து பிசாசு கையில் அந்த துரைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். ஆகவே இத்தனை பிரமாணங்களை வச்சு ஜனங்களுக்கு விழுந்த அடியெல்லாம் பிசாசு தான் அடிச்சான், தேவன் அடிக்கல. அவ்வளவு அடித்த போதும் அவர்கள் திருந்தவில்லை என்பதுதான் முக்கியம். ஆகவே அடிகள் அல்ல, அன்பு மட்டுமே நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுப்பீங்கன்னா பிதா நமக்கு நல்லதை தான் சார் தருவார். நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாலே எழுதாத பணமாக தருவேன், ஒரு பேனா கொடுத்தேன்னா எழுதாததா தருவேன். ஒரு நல்ல மனுஷன் நம்பி பேனா வாங்கினா எழுத மாட்டேன்னு தரா, இதை போய் பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்ல மாட்டேன். பொருளாதார நான் கூட உங்களுக்கு கொடுக்குற ஒரு பேனா கொடுத்தேன்னா எழுதுகிற பேனா தானே தருவேன். அப்படி இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அது ஆசீர்வாதமாக இருக்கும், தொழிலை கொடுத்தா வெற்றி உள்ளதாக இருக்கும், பிள்ளையை கொடுத்தா அவனை ஞானியா தேவன் கொடுப்பாரு. ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எவ்விதமான மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார், இன்னைக்கும் அப்படியே இருக்கிறாரு. இன்னும் 1 மில்லியன் வருஷம் ஆனாலும் அவர் அப்படியே தான் இருப்பார். அவர் மாறவே மாட்டார். அவர் அன்பாகவே இருக்கிறார். உன் குடும்பத்திற்கு அன்பாக இருக்கிறார், உன் பிள்ளைகளுக்கு அன்பாக இருக்கிறார், உன்னுடைய தொழிலுக்கு அவர் அன்பாக இருக்கிறார், உன் வாழ்க்கைக்கு உன் எதிர்காலத்திற்கு அத்தனைக்கும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். இதுதான் ஒரு தகப்பனின் மனது. உன் தகப்பன் ஒரு நாளும் நீ கட்டுப்போன்னு நினைக்க மாட்டான். உன் தகப்பன் ஒரு நாளும் உன்னை அழிக்குன்னு நினைக்க மாட்டான். உன் தகப்பன் ஒரு நாளும் உனக்கு வியாதி தரும் நினைக்க மாட்டான். உன்னுடைய தகப்பன் ஒரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டான். ஒருவேளை இந்த கஷ்டத்தின் அடிப்படையில் நன்மை கிடைச்சா கூட அது வேண்டான்னு நினைப்பான். என் பிள்ளைக்கு வந்து அந்த கிட்னியில் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி அதை ஸ்கேன் பண்ணி பார்த்து அதுக்கு MCU அப்படின்னு ஒரு இது பண்ண சொன்னாங்க. அதனால் அது அவனுடைய சிறுநீர் துவாரத்தின் வழியாக அவனுடைய கிட்னிக்கு ஒரு டியூப் விடுவாங்க. உயிர் போய் வந்துடும். சிறைச்சாலையிலே கைதிகளிடத்திலே உண்மையை வரவழைப்பதற்கு கொடுக்கப்படுகிற பயங்கரமான உச்சகட்டமான ட்ரீட்மெண்ட். ஆனால் அதன் வழியாக போய்த்தான் ஆகணும். அப்போ தான் லாங் லைஃபுக்கு அந்த கிட்னியை சரி செய்ய முடியும். அந்த சோதனைக்கு போகணும். அதுக்கு போன குழந்தைகள் இருக்கிறது, ஹாஸ்பிட்டலே அலரும். நான் சொன்னேன், அது நல்லதாகவே இருந்தாலும் என் பிள்ளை கஷ்டப்படுற நான் பார்க்க மாட்டேன். என் தேவன் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் பிள்ளையை சோப்படுத்த மாட்டார். எங்கள் அப்பா கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அது என்ன சொல்கிறது, அது இப்படி கொடூரமாக இருக்காது. அவர் வேறு விதத்தில் சோப்படுத்திடுவார். அது நன்மைக்கு எதுவாக இருந்தால் கூட என் பிள்ளை கஷ்டப்படுற நான் பார்க்க மாட்டேன். நான் சொல்லுவேன்னா, எனக்கு நல்லதை கொடுக்குறதா இருந்தால் கூட எங்கள் அப்பா கஷ்டப்படுத்தி என்ன நல்லதை கொடுக்க மாட்டார் சார். சார், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சாப்பாடு ஊட்டுறீங்க, சாப்பாடு மாட்டேன்றே உடனே நீங்கள் என்ன சரி அடிச்சிடுன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறீங்க. அவன் அதுக்கப்புறம் வாங்க மாட்டேன்றான், அடிக்கிறீங்க, அழுகிறான், சாப்பிட மாட்டேன்றான், அப்பவும் சாப்பிட மாட்டேன்றான். ஒரு லெவலுக்கு மேலே திரும்ப அடிக்க போகும்போது என்ன சொல்லுவீங்க? சரி விட்டுரு, சாப்பிடாட்டினாலும் பரவாயில்ல, அவன் அழக்கூடாதுன்னு ஒரு முடிவு வருவீங்க பாருங்க. கையை தட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுத்துக்கலாம். முடிவுக்கு நீ வருவீனா? அவனுக்கு நன்மையானது கொடுக்குற கூட ஒரு தீமையான வழியில் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, கஷ்டப்படுத்துகிற வழியில் நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. அப்படித்தான் தேவன் உங்களுக்கு நன்மையை தர்றது கூட ஒரு தீமையான வழியை சூஸ் பண்ண மாட்டார் சார். இவ்வளோ பெரிய தேவன். நான் சொல்லிட்டேன், அப்படி இதே வேணாங்க ஆண்டவரே, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்குன்ற அவர் சொல்கிறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருக்க ஒருத்தரை கிச்சு கிச்சு கிட்டுனா எப்படி இருக்கும்? நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக இப்படி தான்டா இருக்குன்றாரு. நான் சொல்லிட்டேன், மரணம் வருகிறதா இருந்தாலும் நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் பிள்ளை கஷ்டப்படுறேன் பார்க்க முடியாது. 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஆச்சு, வீக்கம் 7 பாயிண்ட் ஆச்சு, 9 பாயிண்ட் ஆச்சு. ஆனால் 2 பாயிண்ட் தான் இருக்கணும். 9 பாயிண்ட் ஆயிடுச்சு, 10 பாயிண்ட் ஆச்சு, 12 பாயிண்ட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் 1.2 ஆயிடுச்சு. நான் ஃபோனை போட்டு சவுண்டை கொடுக்குறாங்க. அந்த குழந்தை நல மருத்துவத்தை சவுண்டு கொடுத்து உடனே நீங்கள் பண்ணணும். நீங்கள் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, பிரச்சனையாயிடணும். நான் சொன்னேன், கர்த்தர் சோத்தை கொடுப்பாரு. காரணத்தில் என் பிள்ளை கஷ்டப்படுற நான் பார்க்க மாட்டேன்.
முடிஞ்ச பார்த்தோம். அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணேன். அடுத்த ஸ்கேன், ஃபைனல் ஸ்கேனு போய் பார்க்க போகிறோம். வந்து டாப்லர் ஸ்கேனு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். வரும்போது ஒரு ஊழியக்கார்ட்ட நான் ஜோம் பண்ணுறேன், நல்லா வந்து பக்கத்தில் ஒரு ஹோட்டலாக பார்த்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக கர்த்தர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவார், கரெக்டாக செஞ்சுருவார். வந்துட்டு அடுத்து ஒரு 3 days கழித்து போய் வந்து ஸ்கேனை ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா 12லேருந்து ஜர்ரு நிறைய 2 ஆகி நார்மல் ஆகிடுச்சு. இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ட்டாங்க. பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆமாம், நோ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பாருங்க, கர்த்தர் வந்து அந்த பிரச்சனையை வந்து யாருக்குமே தெரியாத நேரம் ஆனால் சொல்கிறாரு, இதை நான் சோப்படுத்துவேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க பாருங்கள் யாராவது. அன்றைக்கி ஒரு சகோதரி வந்தாங்க. வந்துட்டு நேற்று நைட்டு என் கனவுல வந்தான். அப்போ அவனுக்கு அந்த கிட்னியில் அந்த ப்ராப்ளம் இன்னும் அது இது சரியாகாத டைமு, அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்க சொல்ல கனவுல வந்தான். அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் வந்து சொல்லவே இல்லை, ப்ரேயரில் வச்சுருக்கேன். அவங்க வந்து சொல்கிறேன், இந்த கனவுல வந்தால் அதனால் நான் பார்க்கணும் போல வந்தேன். கனவுல பாருங்கள், சர்ன்னு ஒன்று கடிக்கிறாங்க என் மேலே, சர்ன்னு ஒன்று கடிக்கிறாங்க. என்ன சொல்ல வரீங்க கர்த்தர்? கிட்னி சூப்பராக வேலை பார்க்குதுலான்னு சொல்ல வர்றாரு. அந்த கனவுல முகத்தில் ஒன்று கடிக்கிறாங்க. வா அப்படியே போய் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னால்ற அது மாதிரி வந்து சர்ன்னு வந்து அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறார் தேவன். பாரு, எதையே காட்டலாம், சிரிக்கிறே காட்டலாம், அழுகிறே காட்டலாம். இப்படி காட்டினேன்னா அவன் எதை க்ளீனாக நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ பயப்படாத. மெடிக்கல் டிசப்ஷன் வர சொல்ல நான் ஆவியான இன்னொரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வராரு. அவர் ஜோம் பண்ணுறாரு. நான் வந்து மருத்துவர்களை மதிக்கிறவன், நான் அவங்கள வந்து ரொம்ப நேசிக்கிறாள். ஏன்னா என்னுடைய குழந்தை மருத்துவத்தில் முழு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்க என்கிட்ட வந்து சார்ஜே பண்ணலை. சச் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் வந்து நல்ல டாக்டர். அவங்க வந்து உண்மைக்கே வந்து ஐ எம் கிரேட்ஃபுல் டு தம். நான் இப்போ வந்து மெடிக்கல் பற்றி பேசியிருக்கேன், டாக்டரை பற்றி பேசல, மெடிக்கல் பற்றி பேசியிருக்கேன். அப்போ அந்த வீட்டுக்கு வந்தப்போ வந்து ஒருத்தர் ஜோம் பண்ணும்போது ஒரு ஊழியக்காரு, அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியும், அவரெல்லாம் பெங்களூரில் இருக்கார். வந்து ஜோம் பண்ணி சொல்கிறாரு, ஃபாதர் கீப் ஹிம் அவே ஃப்ரம் ஆல் மெடிக்கல் டிசப்ஷன் அப்படின்றாரு. மருத்துவ டிசப்ஷன் என்ன சொல்ல, வஞ்சனையிலிருந்து இந்த குடும்பத்தையும் பிள்ளையும் பாதுகாத்துக்காங்க. அப்படின்னா மருத்துவர்களுடைய வஞ்சனை இல்லை, மருத்துவர்கள் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள். ஆனால் அந்த ஸ்கேன், அந்த ரிப்போர்ட், அந்த மருத்துவருக்கு பார்த்தீங்களா, அதில் கூட டிசப்ஷன் பிசாசு கொடுக்கலாம், அதுக்கு பாதுகாத்துக்கான. பார்த்தா அதே மாதிரி அது எதிர்மறையாக இருக்குது. நான் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு என் கர்த்தர் தான் சொல்லுவார், நன்மையானதான் எனக்கு தருவார். எங்கள் அப்பா ஓட்ட சொல்ல எனக்கு தரவே மாட்டார். எங்கள் அப்பா எனக்கு ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ கர்ப்பத்தின் கனி தேவனால் கொடுக்குற ஆசீர்வாதம். அப்போ நன்மையானது தான் பரத்திலிருந்து வருது, பூரணமானது தான் வருது. பூரணம்னா பெர்ஃபெக்ட். கையை தட்டி வருவாங்க. உங்களுக்கு ஒன்று கொடுத்தாருன்னா நல்லது மட்டும் தர மாட்டாராம், பெர்ஃபெக்டானது தருவாராம். கும்முன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன். போய் பார்த்தா ரிப்போர்ட் எல்லாம் வந்து வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. அடுத்த நாள் அப்படியே குளிச்சு தலையை தோட்டிட்டு இருக்கேன். தூரத்தில் இருந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டு அப்படியே வந்து கேட்குறேன். வந்து கர்த்தர் என்கிட்ட சொல்கிறாரு, சரி இதுதான் மகனே வந்து வாழ்க்கையில் நான் செஞ்ச அற்புதம். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஸோ தேவன் நல்லதுக்கு கூட ஒரு கஷ்டமான வழியில் உங்களை கொண்டு போக மாட்டார். அப்படி செய்கிற தேவன் அல்ல. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை பண்ணுவேன். மனிதன் தன் தவறான வழிகளிலே தன் பிடிவாதத்தினாலே சில விஷயங்களை சூஸ் பண்ணி அவன் வந்து அந்த வழியை சூஸ் பண்ணி போகிறத தேவன் வந்து அவனுக்கு கொடுக்குற தண்டனை கிடையாது. அவனை ஒவ்வொரு நிமிடம் உள்ளதான் வர சொல்கிறார் தேவன். எனக்குள்ளே இருக்கும்போது நீ தவறும்போது கூட உன்னை சரியான பாதையில் நடத்துகிற தேவனாக தான் நான் இருக்கிறேன். அது நன்மையான வழியில் தான் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். வனாந்திரத்தில் அப்புறம் வழி நடத்தல அவர், they did choose it. அவங்க தான் அதை சூஸ் பண்ணி அந்த வழியில் போனாங்க. ஆனால் தேவனை 14 நாளில் உள்ளே போகிறதுக்கு தான் வந்து அவனை வச்சார். ஸோ கர்த்தர் எந்த விஷயத்திலும் மனிதனை வந்து நன்மைக்கு கூட தண்டித்து கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நன்மையானது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது, தீமையானது இல்லை. ஸோ அப்பாவுடைய மனசு புரிஞ்சுக்கிட்டா கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அப்பா மார்க் 9ஆம் அதிகாரத்தில் வருது, அவனுடைய பிள்ளை திடீர்னு பிசாசு பிடிச்சு சில நேரம் நெருப்புலையும் தண்ணியிலையும் விழுந்தப்ப அவன் கண்ணீரோடு வந்து சொல்கிறான் பாருங்க, அந்த தகப்பன் எவ்வளோ தான் பிள்ளையை நேசிச்சிருந்தா, ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குமா. அந்த பிள்ளை ஜெபம் பண்ணலை, அவனுக்கு ஜெபம் பண்ண தெரில. அந்த அப்பாவுடைய கண்ணீர், அவன் வந்து அப்படியே அழுகிறான்னா, அங்கே நான் பரலோக பிதாவை நான் பார்க்குறேன், என் மேலே அவர் எவ்வளோ கேர் எடுப்பார்னு. அப்போ ஏசு கேட்குறாரு, உங்கள் சீசெட், அவன் சொல்கிறான், சீசெட்டை கொண்டு வந்து முடியல சார், நீங்களாச்சும் ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க சார்ன்றான்.
அவர் சொல்கிறாரு, என்னால் முடியுமான்னு கேட்காத, என்னால் எல்லாம் முடியும், உன்னால் விசுவாசிக்க முடியுமான்னு கேட்குறாரு. அந்த ஃபெய்த்தே ஒரு டிமாண்டாக வருது. அவன் திரும்ப அழுகிறான். எதுக்கு அழுகிறான்னு, எனக்கு ஃபெய்த்தும் இல்லை சார்ங்கிறான். கையை தட்டிய ஃபெய்த்தே இல்லைன்னு சொன்னவனுக்கு கொடுத்தாரு சார். அது அற்புதம். என் விசுவாசத்தாலும் எனக்கு அவிசுவாசம் நீங்க மாட்டேன் சார், நீங்க மாட்டேன் சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து என் கண்ணில் பார்த்து 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 என் மனசில் அது பதிஞ்சு சார். அவிசுவாசம் நீங்க மாட்டேன் சார். கவலைப்படாதடா, கவலைப்படாத. நீ அவிசுவாசம் உனக்கு இருந்தாலும் உனக்கு அற்புதம் செய்கிற ஒரு பரம தகப்பனின் மனது இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. வாழ்க்கையில் எதிர்ப்புகளை எதிர்மறையானதை பார்த்து உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கலாம். எனக்கு அவிசுவாசம் நீங்க மாட்டேன், எனக்கு அற்புதம் செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த தகப்பன் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் தகப்பன். நீங்கள் பயந்து போய் எந்த தவறான முடிவுகளை எடுக்க வேணாம், தவறான வழிகளை சூஸ் பண்ண வேணாம். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள், நீங்கள் அறுவடையை தேசத்தில் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஸோ உங்களை இந்த காலை வேளையில் தகப்பனுடைய அன்பு ஒரு பெரிய அன்பு, அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை நீ தகப்பனை அறிய 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 நீங்கள் பிதாவை என்ன செஞ்சிருவீங்க, உங்கள் கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தது என்னன்னா, அப்பத்தை கேட்டால் உங்களுக்கு கல்லை கொடுக்க மாட்டார், மீனை கேட்டால் பாம்பு கொடுக்க மாட்டார், முட்டையை கேட்டால் தேலை கொடுக்க மாட்டார். அவர் நன்மையானவைகளை தருகிற தேவன். கர்த்தர் நன்மையானதை தருவார். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது சங்கீதத்தில். இங்கே நன்மையானவைகளை தருகிற தேவன். யாக்கோபு சொல்கிறான், நன்மையான எந்த தெய்வம் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகும். அவர்கிட்ட மாறுதல் இல்லை, வேறுபாடு இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லை. அப்பா கொடுக்காத எதுவும் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுன்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. போகிறானா இல்லை ஒன்றும் கவனிக்க வேணாம், வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. திரும்ப வந்து தேடி பார்த்தா அது இருக்காது. அது இருக்காது. சொல்லுங்கள், அது இருக்காது. திரும்ப சொல்லுங்கள், அது இருக்காது, அது இருக்காது. கர்த்தர் உங்களை விதமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாள் நல்ல ஒரு நாள். உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். சங்கீதம் 85:12 இருக்குது, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவு அவரிடத்தில் வருகிறது. ஸோ இது எல்லாமே நன்மை நன்மைன்னு தான் சொல்லுது. யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஸோ அப்பாவோடைய மனசை புரிஞ்சு கடவுளை அறிய 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 உங்கள் குடும்பத்துக்குள்ளே இதுவரை இல்லாத ஆசீர்வாதம் உள்ளே வரும், இதுவரை இல்லாத சந்தோஷம் வரும், இதுவரை இல்லாத ஆரோக்கியம் வரும். உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வந்து கொண்டே இருக்கும். அதே போல் தான் பைபிளில் லூக்கா 15 அதிகாரத்தில் தன் மகன் பன்னி திங்கிற தவிட சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் பன்னி மேய்ச்சி பன்னிகளோடு இருந்து பன்னியோடைய நாற்றத்தோடு ஓடி வந்த தன் பிள்ளைய பைபிள் சொல்லுது, தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். இது இட்ஸ் மேட்டர் ஆஃப் லவ். அவன் தூரத்துலேருந்து வரான், உடம்பெல்லாம் பன்னியோட வாழ்ந்து எந்திரிச்சு வரான், குளிக்காமல், சோறு இல்லாமல், தண்ணி இல்லாமல், பன்றிகளை மேய்த்து பன்றி கொட்டகையில் தூங்கி அழுக்கோடு வருகிறான். எங்கே நீங்கள் பிரசங்கித்த நீதி 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 பரிசுத்தம் இவைகளை முக்கியத்துவப்படுத்துகிற தேவன்? இது எல்லாம் அன்பின் தேவனுக்கு பின்னாடியா? எங்கே போனது அவருடைய நீங்க சொல்லுகிற பரிசுத்தத்துக்கே முக்கியத்துவம் கொடுப்பார், அன்புக்கு கிடையாதுன்னு சொன்ன தேவன் எங்க? இங்க அவற்றை இருக்கிற எல்லா அருமையான குணங்களையும் டிமாண்டா நீங்க மாத்திட்டீங்க. அதெல்லாம் அவற்றை இருக்க நல்ல குணங்கள், பரிசுத்த நீதிலாம், அது டிமாண்டா கொண்டு வரல, லவ். அதான் சாக்ரடீஸ் சொன்னா, அன்பு எதையும் எதிர்பார்க்காது. அது எப்படி சொல்லுவாங்க, அன்புக்கு காரணமே இல்லையா. லவ் ஹேஸ் நோ ரீசன். இஃப் இட் ஹேஸ் ரீசன் இட் இஸ் நாட் லவ் அப்படின்னா. அன்புக்கு எந்த காரணமும் கிடையாது. இப்போ உங்களை அவர் நேசிக்கிறார்ல, அது எந்த காரணமே கிடையாது. கை தட்டு. ஆமே, ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அன்பே கிடையாது. என்னங்க, ரைட்டா இல்லையா? பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு முடிக்கிறான்ல, அதுக்கு பேர் அன்பே கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணி பல வருஷங்கள் ஆகி அழகே இல்லாட்டாலும் நேசிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அதுதான் அன்பு. லவ் ஹேஸ் நோ ரீசன். இஃப் இட் ஹேஸ் ரீசன் தட் இஸ் நாட் அட் ஆல் லவ். தேவன் உங்களை ஏதாச்சும் ஒரு ரீசன் நேசிக்கிற நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாந்து போகிறீங்க. என்ன நடக்குன்னு தெரியுமா?
என்ன நடக்கும் தெரியுமா? நீ எந்த விஷயத்த உங்கள்கிட்ட பாசிட்டிவாக நினச்சி இதுக்காண்டி தான் தேவன் என்னை நேசிக்க நினைக்கிறீங்களோ அதில் உங்களை மாதிரி 100 மடங்கு ஜாம்பவான ஒருத்தர் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுவார். அவன் மிரட்டுவான். அவனை உங்களுக்கு காட்டுவார். காட்டிட்டு சொல்லுவார், இதன் அடிப்படையில் நேசிக்கணும்னா உன்னை விட்டுட்டு அவனை தான்டா நேசிச்சிருக்கணும். நான் அவனை விட்டுட்டு உன்னை நேசித்தேன் பத்தியா, நீ எனக்கு பிள்ளை, அதனால தான் நேசித்தேன். இதெல்லாம் நான் பெரிய ஆள் நினைக்காதீங்க. இதில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வெளியே நிற்கிறாங்க. இங்கே மைக்கை பிடிச்சி 4 பாட்டை பாடிட்டு நான் பெரிய பாடகர்ன்ற மனநிலையில் இருந்தால் வேரோடு வெடி வச்சு அழிச்சிருங்கன்றேன். ஏன்னா உங்களெல்லாம் வந்து சினிமா பாடகர்களை கூட்டு போய் காட்ட விரும்புகிறேன், கசல் சிங்கர்ஸை காட்ட விரும்புகிறேன், கர்நாடிக் சிங்கர்ஸை காட்ட விரும்புகிறேன், ஹிந்துஸ்தானி சிங்கர்ஸை காட்ட விரும்புகிறேன். செதுக்குறான். அப்படியே அவன் வாய்ஸ் வந்து எங்கேயோ இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, தூக்கணும்னு அவனை தூக்கியிருப்பேன்டா. நீ பெரிய வந்து பித்தலாட்டக்காரன் வந்து நீ இவ்வளோ அழகா பாடுறன்ல உன்னை நான் செலக்ட் பண்ணல, உன்னை விட சூப்பராக பாரு எங்கே இருக்கிறான் பாரு. என்ன பிரசங்கம் பண்ணி அழகா பிரசங்கம் பண்ணுற உனக்கு நான் செலக்ட் பண்ணல, உன்னோட பேசுகிறேன் அங்கே இருக்கிறான் பாரு. நீ அழகா இருக்கேன்னு உன்னை செலக்ட் பண்ணல, என்ன நான் சொல்லிக்கிறேன், உன்னை அழகா இருக்குன்னு செலக்ட் பண்ணல, உன்னோட நல்லா சீரியஸாக பேசிட்டு போய் டக்குனு ஒரு ஜோக் அடிச்சிருக்கீங்களே. சரிங்களா, சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னை பார்த்து கத்த சொல்லி அழகாக இருக்கணும்னு செலக்ட் பண்ணல, ரொம்ப புருவப்படாத. உன்னோட அழகாக இருக்கணும் 1-2 பேர் இருக்கிறாங்க, 1-2 பேர் தானே, அதுவும் வெளியில் இருக்கிறாங்க. அப்போ எதுக்காகவும் நம்மளை செலக்ட் பண்ணல, நம்மளோட சூப்பர் பார்ட்டிலாம் வெளியில் இருக்கிறாங்க சார். யோபு சொன்னா, நான் நல்லவன், நான் வல்லவன், வாடா, நான் வந்து ஐ ஹாவ் அ செல்ஃப் கண்ட்ரோல்ன்றீங்க, வா. பலத்தை வச்சு ஒன்று நான் நேசிச்சேனா, உன் ஆவிக்குரிய பலத்தை வச்சு வலிமையை வச்சு நேசிச்சேனா, அங்கே பார் டைனோசரை பார், அது பக்கத்தில் நீ போக முடியுமா? தீக்கோழி ஓடுற ஓட்டத்தை பார், பறவை கூட அது பக்கத்தில் பறக்க முடியும், அவ்வளோ வேகமாக ஓடுது. இல்லை இதை விட நீ வலிமை இல்லவனா? வலிமை, குதிரை வீரியம் உனக்கு தெரியுமா? அது கணைச்சு பூமியில் வந்து காலை அடிச்சுச்சுன்னா முன்னாடி இருக்கிறேன் பாதி பயத்தில் செத்துருவான்டா. போர்க்குதிரையை பார்த்துருக்கிறியா நீ? முதலே நீ பார்த்துருக்கிறியா நீ? வந்து கழுகு நீ பார்த்துருக்கிறியா நீ? டைனோசரை பார்த்துருக்கிறியா நீ? நீர் யானையை பார்த்துருக்கிறியா நீ? காண்டாமிருகத்தை பார்த்துருக்கியா நீ? குத்தி தூக்குச்சுன்னா நீ இருக்கவே மாட்டேன். வலிமையின் அடிப்படையிலே நான் நேசிக்கிறவர்களா இந்த முழங்கால 3 மணி நேரம் நின்னேன்ற அட பாவி, உன் வலிமையின் அடிப்படையில் நேசிச்சா இதெல்லாம் நான் நேசித்திருப்பேன்டா. இது எல்லாம் வலிமையானது. ஏன்? பிசாசு சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன்னை விட அறிவானவன், அறிவிலே சிறந்தவன் இருக்கிறான், வலிமையில சிறந்தவன். அவன் வந்து he was the model of perfection. அவன் உன்னை காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அவன் தேவனுக்கு ஒப்பானவன் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஞானத்தால் நிறைந்தவன். ஞானம் அவன்கிட்ட இருந்துச்சு, வலிமை எல்லாத்தையும் படைச்ச விஷயங்கள்ட்ட இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு முக்கியம்னா இவங்களை நேசித்திருப்பேன். ஆனா இவங்களெல்லாம் விட்டு உன்னை நேசிச்சே காரணம் நீ எனக்கு பிள்ளை, அதனால நான் உன்னை நேசிச்சேன். ஆமே. நேற்றைய நாள் நான் சிந்திச்சுட்டு இருந்தேன், அவன் காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் யாரு? பிசாசு. யாரை காப்பாற்றுவதற்கு? என்னை காப்பாற்றுவதற்கு. அவன் தூதனாய் இருந்தபோது அவனை படைச்சாரான். அப்ப அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரான், எல்லாமே கொடுத்தாரான். நான் சொன்னேன், நீங்க அவனை நேசிங்க ஆண்டவரே, அவனுக்கு எல்லாம் கொடுத்தது அவனை நேசிக்கலடா, உன்னை காப்பாற்றுறவனுக்கு இதெல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக உன்னை நேசிச்சு நான் அவனுக்கு கொடுத்தேன்டான். ஒரு கலெக்டருக்கு வந்து கதவை திறக்கிறவனுக்கு அவளை யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் அவனை நேசிக்குதா? அந்த முன்னாடி ஒருத்தர் வருவார்ல, அங்கே ஒருத்தர் இதெல்லாம் போட்டு கலெக்டர் காரில், அவருக்கு கொடுக்குற காரணம் அவரை நேசிச்சா கொடுக்குது. பின்னாடி வர ஒரு கலெக்டரு, அதனால அவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. அப்படிதான் பிசாசுட்டு எல்லாம் கொடுத்தாராம். ஏன்னா அவனை நேசிச்சு இல்லை, இதெல்லாம் என் பிள்ளையை காப்பாற்றுறவனுக்கு இதெல்லாம் வேணும், கையத்தட்டு ஆமென் என்று என்னை நேசித்ததற்காக அவனுக்கு இருக்காது. நான் அறிவில் குறைவுள்ளவன், நான் வலிமையில் குறைவுள்ளவன், ஆனால் தகப்பனுடைய மனதிலே நான் இடம் பிடித்தவன், அவருடைய வித்து நான். சார் வித்து சார், உங்கள் பிள்ளை நீங்கள் ஏன் நேசிக்கிறீங்க? நல்லா படிக்குதுன்னா, நல்லா அழகாக இருக்குன்னா, எதனால? இல்லை, உங்கள் வித்து சீடு. சீடுனா தெரில, என்னன்னு தெரில, அது என் வித்து, அது வந்து அவ்வளோதான், என் பிள்ளை அவ்வளோதான், பிள்ளைக்கு அர்த்தம் கிடையாது. அப்படித்தான் அப்பா என்னை நேசிக்கிறார், அவ்வளோதாங்க சார், மேட்ரு முடிஞ்சு சார். இதுக்கு மேலே பேசுகிற ஒன்றுமே இல்லை சார். என் மேலே அவர் வச்சிருக்க அன்புக்கு ரீசனே கிடையாது சார். அந்த அன்புலே போங்க சார், அந்த லவ்வுலே நீ மூவ் ஆங்க சார். நன்மையானது மட்டும்தான் சார் உங்களுக்கு தருவார், தீமையானது தரமாட்டார் சார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற குறைவில் எப்படி நிறைவாக்குவாரோ அப்படி உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற குறைவையும் அந்த அன்பு நிறைவாக்கும்.
உங்கள் பரிசுத்தத்தில் இருக்கிற குறைவே அந்த அன்பு நிறைவாக்கும். இதுவரை நிறைவாக்கி நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு வந்து இனிமேல் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஓடி வந்தோன்னே கழுத்தை கட்டிக்கிட்டார் அவங்க அப்பா. அதுதான் லவ் லாக், அதுக்கு பேர். ஆமென். பெட் லாக் மாதிரி லவ் லாக். இனி என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகவே முடியாது. ஆமென் சொல்லுங்க.